பம்புள்ள போட்டிங்களா? அப்போ 2 டிப்ஸும் யூஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். தமிழ் பொண்ணு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா நிறைய பேர் வந்து டிப்ஸ் கேட்பாங்க, அப்புறம் ஆளே வரமாட்டாங்க, காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் டைம் எடுத்து மெனக்கெட்டு எதனால் ஆச்சின்னு ரீகால் பண்ண வச்சு அப்புறம் ஃபீட்பேக் சொன்னதுக்கு தேங்க்யூ. ஓகே ஆயிடுச்சா? ஓகே. இனிமேல் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, வெந்தய தண்ணி வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை வெந்தய தண்ணி குடிங்க. வெந்தயத்தை முளை கட்டி அதை சாப்பிட்டுட்டு வாங்க. ரொம்ப ஹீட் பாடியாக இருந்துச்சுன்னா அதை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ். இந்த குளிர் காலத்தில் வேண்டாம், விளக்கெண்ணெய் போட்டு குளிக்காதீங்க, காய்ச்சல் வந்துடும். வெயில் காலம் பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் வாரத்தில் 1 தடவை, வெறும் விளக்கெண்ணெய் நல்லா உச்சியில் வச்சு தேய்ச்சி நைட்டு விட்டுருங்க. இல்லை ரொம்ப குளிர்ச்சி ஆகுதுன்னா டே டைம்லேயே ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி தலைக்கு தொப்புளுக்கெல்லாம் வச்சுட்டு குளிச்சுட்டு விட்டுருங்க. பிரசன்னா, ஹாய் பிரசன்னா, வெரி குட் ஈவினிங். 2 நாளில் சரியாயிடுச்சா? ஓகே ஓகே. செந்தில்குமார் அண்ணா, நான் எனக்கு செல்ஃப் பியூட்டிஃபிகேஷன் பண்ணேன். இவ்வளோ நேரம் டீடேன் பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு சார்கோல் டீடேன். அதனால இங்கே ஹெட்பேண்ட் போட்டேன். ஹேர் ஸ்டைல் இல்லை, நான் ஹெட்பேண்ட் போட்டேன். பிரசன்னா, தம்பு எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? பிரணவ் வந்து ஹெல்டு ஃபார் ரிவ்யூ வந்திருக்கு. யூடியூப் மாமாவே கேவலமான கமெண்ட்டுன்னு அவரே ஹெல்டு ஃபார் ரிவ்யூ போட்டிருக்காரு. ஆனால் நான் மக்களுக்கு தெரிய வைக்கிறேன், பிரணவ் வந்து அவன் கக்கூஸ் கையால் என்ன போட்டிருக்கான்னு படித்து காமிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டு ஏன்ட்டு அவன் ரிப்ளையும் வாங்கிட்டு அப்புறம் நம்ம போய் தூங்கலாம். கக்கூஸ் ஆசிட் போட்டு கழுவுனான், அலர்ஜி வந்துருச்சு. பிரணவ் அதை தான் பண்ணியிருக்கான். பிரணவ் வந்து கக்கூஸ் ஆசிட் வச்சு தான் அவன் பூவை கழுவுவானாமா, அதனால அவனுக்கு அலர்ஜி வந்துச்சாம்மா. பிரணவ் கொஞ்சம் சிரிச்சுட்டா நாளைக்கு சிரிச்சுக்கிறேன். சோக்கு நல்லா இருந்துச்சு பிரணவ், சோக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் நீ போய் தொலை, நீ என் லைவுக்கு லாயக்கே இல்லை. உன்னைய மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸே ஆணி பிடுங்க வேண்டாம், போயிட்டே இரு. போ, நல்லா கழுவு, புரியுதா? இன்னும் பெரிய ஆசிடாக வாங்கி கழுவு. சாப்பிட்டாச்சு செந்தில்குமார் அண்ணா. நாங்கள் அதே மஷ்ரூம் கிரேவி தான் மத்தியானம் செஞ்சல, அந்த காலைல செஞ்சல அந்த கிரேவி. அதில் இன்னும் கொஞ்சம் தேங்காயும் கொஞ்சம் குறுமிளகு மட்டும் போட்ட தேங்காய் அரைச்சி ஊற்றினேன், டேஸ்ட் மாறுறதுக்கு. நல்லா இருந்துச்சு. பாய் பாய் தமிழ் பொண்ணு, குட் நைட். ஆமாம், அவன் எழுதியிருக்கான் அப்படி. உங்கள் கமெண்ட்டை பார்த்து என்னையும் உங்களையும் ஹர்ட் பண்ணிட்டானாமா பிரணவ். அவனை பிளாக் பண்ணிட்டான்னா, ரிப்ளை பண்ணிவிட்டு பிளாக், அவ்வளோதான். இவங்கள்ட்டெல்லாம் நம்ம ரொம்ப திராணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே தமிழ் பொண்ணு, பாய் பாய். செந்திலண்ணா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஓகே ஓகே அம்மா, சாரி, நீங்கள் கேட்டால் அப்போ ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே பிரசன்னா, நோ இஷ்யூஸ். நான் இட்லி டொமேட்டோ சட்னி. ஓ சூப்பர் அண்ணா, சூப்பர். சாப்பிட்டாச்சு பிரசன்னா. நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், நான் சார்கோல் டீடேன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணணும். டீடேன் மட்டும் பண்ணியிருக்கேன், டேன் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? ஜெயஸ்ரீ லட்டு, ஹாய் அக்கா. மட்டுராரி ராமர் முருகனா, வில்லங்கம், ஹாய் வில்லங்கம். தம்பி மேலே தூங்க போயிட்டான், லேட்டாக தான் சாப்பிட்டான், தூங்க போயிட்டான். கிவி வச்சுருந்தேன், தேன் வச்சு தொட்டு சாப்பிட்டோம், புளிக்குதுன்னு சொல்லுவான்னு கிவி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வலிக்குது, தோல் எடுத்து கட் பண்ணி வச்சா அதை நீங்களே சாப்பிட்டுக்கோங்கன்ட்டு போயிட்டான், திமிரு. ஹாய் மச்சிலி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா மச்சிலி? நான் நல்லா இருக்கேன்.